ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன். ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக லெஃப்ட் ரைட் ரெண்டுத்தோட வால்யூத்தையும் கம்மி பண்ணிக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேலன்ஸு. மூணாவதாக இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள். நாலாவதாக இருக்கிற கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பேஸு. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப் கண்ட்ரோல். இது பார்த்தீங்கன்னா டம்மியாக தான் விட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். கேடிபி மொபைல்ஸ் அண்ட் ஆடியோஸ் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா 4 மாதமாக வீடியோ போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுவோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதில் யூஸ் பண்ணியிருக்க பேஸ்டபிள் போர்டு பார்த்தீங்கன்னா LM324 ஹைடெக் கம்பெனியோட பேஸ்டபிள் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையருக்காக 4392 ஸ்டீரியோ ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஒயரிங் கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. இதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒயரிங்காகவே எடுத்து கொடுத்துருக்கோம், சாக்கெட் கொடுக்காம. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாக்கெட் கொடுத்தீங்கன்னா உடஞ்சதுன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னார். அதனால் உள்ளேருந்து லைன் எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் அண்ட் பிளாக் பவர் சப்ளை, அதாவது 24 வோல்ட் இன்புட்கான லைனு. மீதி இருக்கிற 4 லைன் பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கருக்கான அவுட்புட் லைனு. இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே 100K வால்யூம் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணிருக்க யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா 9.0 பீட்ன்ற யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு, இந்த போர்டே மாட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து பேலன்ஸ் வால்யூம் கண்ட்ரோல் லைன் கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான சுவிட்ச் யூஸ் பண்ணணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வோல்டேஜ் அதிகமாக வந்தால் இந்த சுவிட்ச் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 6 ஆம்ஸ் டையோட ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் வோல்டேஜ் மாதிரி தான் கண்டக்ட் பண்ணும். பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி கொடுத்தா ஆம்பிளிஃபையர் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதா இந்த டையோடு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுத்தா மட்டும் தான் இந்த ஆம்பிளிஃபையர் ஆன் ஆகும். பவர் ஆம்பிளிஃபையருக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க போர்டு பார்த்தீங்கன்னா 4392 ஸ்டீரியோ ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அர்சன் கம்பெனி போர்டு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அதில் இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் ஸ்பீக்கரோட அவுட்புட்டு. பக்கத்தில் ஈன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது கிரவுண்டு. அதாவது எஸ்பி ஒரு லைனும் ஒரு லைனும் எடுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரோட அவுட்புட் லைன், அதாவது எலக்ட்ரிக்னு வச்சுக்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வீன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் 24 வோல்ட்டோட பாசிட்டிவ் வோல்டேஜ். அதுக்கு பக்கத்தில் ஈன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வோல்டேஜ் மைனஸ், அதாவது நெகட்டிவ். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எஸ்பின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது ரைட் சேனலோட அவுட்புட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கு சப்ளை கொடுத்துக்காக நம்ம 2 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெகுலேட்டர் கூட யூஸ் பண்ணலாம். பட் இது பார்த்தீங்கன்னா 25 வோல்ட்னால 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் 0.5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும். நம்ம டேரெக்டாக 24 வோல்ட்டை 0.5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெகுலேட்டர் போயிடும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு 24 வோல்ட்டு 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டை 0.5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். 24 வோல்ட்டை 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 7812 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி அதோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இந்த பிடி போர்டோட இன்புட்டுக்கு பவர் சப்ளைவே கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளை ஒர்க் ஆகக்கூடிய பேஸ்டபிள் போர்டு. இதனால் நம்ம இதுக்கு டேட்டா 24 வோல்ட் கொடுத்தா இந்த போர்டு போயிடும். அதனால் நம்ம 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ரெண்டாவது ரெகுலேட்டர், அதாவது 7805 ரெகுலேட்டரோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம், அதாவது 5 வோல்ட். நீங்கள் அது 12 வோல்ட் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் 7805 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா டீசல் ஒர்க் ஆகக்கூடிய ஆம்பிளிஃபையர், அதாவது டேரெக்டாக பேட்டரியிலேருந்து 24 வோல்ட் வரக்கூடிய பஸ் மற்றும் லாரிகள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் மட்டும் பண்ணுங்கள்.